கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய யாவென்னும் தேவனால் இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பாடத்தினுடைய தலைப்பு 2 அறுவடைகள் இருவகை ஆட்டின் நியாயத்தீர்ப்பு. இப்போது என்னது இது 2 அறுவடைகள் ஆட்டின் நியாயத்தீர்ப்பு அப்படின்றதுக்கு முன்னாடியே இப்போது சில தகவல்களை, சில இன்ஃபர்மேஷன், சில எக்ஸ்ப்ளமேஷன், அதாவது விளக்கம், இதை கொண்டு தான் இப்போ நம்ம வசனங்களை நம்ம புரிதல் கொள்ள போகிறோம். அப்போது இது சரியானதாக இருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அப்போது இன்றைக்கி இயேசு கிறிஸ்துனாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான மரியாதையும் மதிப்பும், அவருக்கு நிகர் அவரே தான் இல்லைங்களா? ஸோ இயேசுவின் முன்மாதிரியே இருந்து நம்ம பின்பற்றுறது என்று அது முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கு இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்வதற்கு 5 விதமான கவனம் நமக்கு தேவைங்க. அப்படி இருந்தால் நம்ம இயேசு கிறிஸ்து நல்ல முன்மாதிரியில் பின்பற்ற முடியும். எப்படிங்க? அப்போது ஒன்று பார்க்கும்போது கேட்பதில் கவனங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, காதுள்ளவன் கவனித்து கேட்கட்டும். இப்போ எல்லாருக்கும் தான் காது இருக்குது. அப்போ எல்லாரும் கவனிக்கிறாங்களா என்பதில் தான் முக்கிய விஷயமே இருக்குது இல்லைங்களா? அப்போது நாம் கேட்குற விஷயங்களில் கவனத்தோடு உள்வாங்கணும் என்றதை அவர் வலியுறுத்துகிறாரு. 2வது பார்த்திங்கன்னா, பேசுகிறதுல கவனங்க. நாம் ஏன் பேசுகிறோம், எதனால் பேசுகிறோம் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை தான் நம்மளை தீட்டுப்படுத்தும். நாம் சாப்பிட்ற உணவு வகைகளோ மற்ற சம்பிரதாயங்களோ நம்மளை சரிப்படுத்தாது. அப்போ நம்ம பேசுகிற பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை அவர் வலியுறுத்துகிறாரு. இப்போ 3வது பார்த்திங்கனாக்கா, பார்க்குறதுல கவனம். அப்போது என்ன பார்க்குறோம், அப்போ பார்க்குற விஷயங்கள நல்லது எது, கெட்டது எது. இப்போது மனிதர்களை பார்க்குறதுல கூட மனநோகிற மாதிரி பார்க்குறதும் ஒரு விதம் இருக்குது. அதாவது சந்தோஷமாக பார்க்குற மாதிரியும் அந்த பார்வையில் உட்படக்கூடியதாக இருக்குது. அப்போது அந்த பார்ப்பதில் கூட கவனத்தை பற்றி வலியுறுத்துகிறாரு. அதே நேரத்தில் 4 படிப்பதில் கவனம். அப்போது வாசிப்பவன் பகுத்தாராயட்டும், பகுத்தறிவுள்ளவன் பகுத்தாராயட்டும். அப்போது வாசிப்பவன் ஆராயட்டும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, அந்த 4வது படி என்றது வாசித்து பகுத்து ஆராயும் போது அந்த சிந்தனை, 5வது சிந்தனையில் அது தெளிவு பெறுது. இப்போ இந்த விஷயங்களை நன்கு பகுத்தாராய்ந்து நிறுத்திடக்கூடாது. அதை 5வது வகையாக சிந்தனையில் கொண்டு நிறுத்தி அதை கடைப்பிடிக்கணும். அப்போது இதுக்கெல்லாம் இந்த கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டுமென்றால் தான் இயேசுவை நம்ம பின்பற்ற முடியும். ஆனால் இதை எப்படி இதை செய்கிறது அப்படின்ற போது பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது கஷ்டந்தாங்க, சவால் தாங்க. ஆனால் அதுக்கு இந்த கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு நிதானமும் தேவைங்க. அப்போது இந்த நிதானத்தோட பொறுமையும் சாந்தமும் தேவைங்க. அப்போது நம்ம இதை குறித்து இப்போ கவனமாக பார்க்கலாம். அப்போது நிதானம் என்றது சட்டென பொறுமையை இழந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நிதானமும் பொறுமையும் பிணைஞ்சிருக்குங்க இல்லைங்களா? இப்போ இந்த பொறுமை என்றால் என்னென்னா, சூழ்நிலை மாறும் வரை அமைதியாக காத்திருப்பது தான் பொறுமை. பார்த்திங்களா? அந்த பொறுமையோட அமைதியாக வந்துடுச்சு பாருங்கள். அப்போ கஷ்டமான சூழ்நிலை முடிவுக்கு வருவதற்காக காத்திருக்கும் போதும் சரி, நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்காக காத்திருக்கும் போதும் சரி, நமக்கு பொறுமை தேவை. இப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வாக்குறுதி 2000 வருடங்களை நம்ம நெருங்குகிறோம். அப்போ அது நிறைவேறுவதற்காக நீண்ட நாளுக்குரிய நம்முடைய ஆசை, அதாவது திரும்ப கொடுத்தல் திட்டம் நிறைவேறுவதற்காக நமக்கு பொறுமை தேவையாக இருக்கு. அதோடு நாம் எவ்வளோ படிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, எந்த அளவு மனசில் பதியுதுன்னு தான் அங்கே முக்கியம். அப்போது இந்த பதிய வைக்கிற விஷயங்களுக்காக தான் இந்த முயற்சியே. அப்போது நாம் மென்மையாகவும் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதை நிறுத்தி சாந்தத்தோடு நடந்து கொள்வதையும் குறிக்குதுங்க. அப்போது இந்த
சாந்தம் என்பது பலத்துக்கான ஒரு அடையாளம். சீக்கிரத்தில் எரிச்சலடைய மாட்டோம், கோபமாக நடந்து கொள்ள மாட்டோம். மற்றவர்களிடம் அன்பு காட்டும் முதல் வழி அனுதாபம், அவர்களை அவங்க சூழ்நிலையிலிருந்து பார்ப்பது. இப்போ இதில் கூட நம்ம எஜமானராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார் இல்லைங்களா? அப்போது தலை சிறந்த முன்மாதிரி நம்ம எஜமானராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போது இந்த பண்புகள், அதுதான் இந்த விசுவாசத்தில் அறிவிலும் பூர்ண புருஷராக விளங்க இந்த பண்புகள் அவசியம் என்பது தான் இதை இயேசு கிறிஸ்துவனுடைய சாராம்சத்தில் இது கொண்டு வந்தது. அப்போது கோதுமையிலிருந்து பதரை பிரிப்பது, அப்போது 2 அறுவடை சொல்கிறேன்னா, அப்போ கோதுமையில் இருந்து பதரை பிரிப்பது ஒன்று, 2 கோதுமையிலிருந்து களைகளை பிரிப்பது. அப்போது இது 1ஆம் உலகம் 2ஆம் உலகத்தோடு சேர்ந்தது. அதே நேரத்தில் 3வது வெள்ளை ஆட்டிலிருந்து செம்மறி ஆட்டை பிரிப்பது. இதை தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது நம்முடைய இந்த 3 விஷயங்களை பாடத்தில் குறித்து தியானிக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தான் முதலிடையாக கொடுத்து இதை தியானிக்கிறோம். தம்முடைய முதல் வருகையில் அநேக காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவருக்குள் மிக முக்கியமான பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு எப்படி விளங்க பண்ணுவேன் என்று ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதை வாசிக்கலாம். மார்க் 4:30. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினால் அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? பார்த்தீங்களா? விடையாக ஜனங்களுக்கு மிகவும் பரிச்சயமான காரியங்களை பயிர், அதாவது அந்த காலத்தில் பரிச்சயமான விஷயங்கள்னாக்கா இந்த விவசாயத்தை பற்றி பயிர், விதைப்பு, அறுப்பு என்பவர்களை எடுத்துக்காட்டாக சொல்லி விளக்குகிறாருங்க. அப்போது மார்க் 26லேருந்து 29 இதை பார்க்கலாம் நாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையைப்பையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும் பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். அப்போது இந்த ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து தூங்கி பகலில் விழிக்கும்போது, அதாவது அந்த மனிதன் தன்னுடைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் அறியாத விதமாய் பயிர் முளைக்கிறது என்று அவர் சொல்கிறார். அந்த விதையானது 4 நிலைகளில் விளைவதாக, அப்போது 4 நிலைகளை அதை விளைவதாகவும் சொல்கிறாரு. பயிர் விளைந்த பின்னால் அறுப்புக்களுக்கு ஆட்களை அனுப்புவதாக சொல்லி பரலோக ராஜ்யத்தை இந்த காரியங்களுக்கு ஒப்புமைப்படுத்துகிறார். எப்படி என்னும்போது, இயேசு கிறிஸ்துவின் இந்த விதமான பரலோக ராஜ்யத்தை குறித்து உவமைகளில் முதல் உவமை முதல் அறுவடையை குறிக்கும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போது மத்தேயு 13:3 நம்ம வாசிக்கலாம். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்போது ஒரு மனிதன் விதைக்க புறப்பட்டான். இந்த வசனங்களில் விதை என்பது எதை குறிக்கும்? விதை தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை யார் விதைத்தது? இயேசு கிறிஸ்து யாரிடம் விதைத்தார்? அப்போது இதை நம்ம கவனத்தில் கொள்றதுக்கு ஒன்று பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இதை விதைச்சார். அது என்னன்னா, 1 நிலம், 2 மனிதன், 3 மனிதனுடைய இருதயம், 4 பறவை பொல்லாங்கனை. இந்த ஒப்புமை உவமைகளை பயன்படுத்தி விஷயங்களை விளக்குகிறாரு. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து விதையை தூவினார். எனவே அவ்விதை வெவ்வேறு வகையான நிலங்களில் விழுந்தது. அப்போது மத்தேயு 13:20-21 இது விளக்குது. அதை வாசிக்கலாம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்போது என்ன சொல்ல வராரு?
அப்போ இதுக்கு காரணம் வேறு இல்லாமை தான். அப்போது சந்தோஷமாக ஒரு வசனத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கும்போது அந்த கஷ்டம் வர்றது வந்து ஒரு வெயில், அதை தாங்கிக்க முடியாத அந்த வேர் இல்லாதனால கருகிடுச்சு. அதாவது அந்த நிலத்துக்குரிய அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டதற்கு அதை அர்த்தப்படுத்துது. அப்போது இந்த வேர் என்பது யாருங்க அப்படின்றத நாம் கவனத்தில் கொள்ளணும் இல்லையா? ஆனால் நம்ம இப்போது ஒவ்வொரு விஷயங்களும் வசனத்திலிருந்து பார்க்குறதுனால உங்களை அன்பாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போது இப்போ நாம் வந்து கொலோசியர் 2:6 வாசிக்கலாம். அந்த வேர் யார் என்பதை. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், பார்த்தீங்களா, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து. அப்போ வேர் கொண்டு கட்டப்பட்டு கற்பாறையில் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் உறுதியானவர்களாகவும். அப்போ அந்த உறுதி என்றது நடக்கிறது. அப்போது பெருமழை வந்து காற்றடித்து என்ன தாக்கும்போது கூட உறுதியாய் நிலை கொண்டது என்றதை நம்ம அந்த வசனத்தங்களில் இருந்து பார்க்குறோம். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் வேர் கொண்டவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த முள் பிரபஞ்சத்தின் கவலை, சிற்றின்பம், இதை குறித்து லூக்கா 8:14-15 வாசிக்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போது இந்த இடத்துல போன தடவை கற்பாறையை பற்றி பேசினார். இப்போ முள்ளுள்ள இடங்கள், கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம வந்து நிறைய தடவை படிச்சிருப்போங்க. ஆனால் இந்த பரிச்சயமான வசனங்களை இப்போது இன்றைய காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு பரிசீலனைக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் நல்ல நிலம், உண்மையும் நன்மையுமான இருதயம் நம்மிடத்தில் இருக்கா? அப்போது அந்த பிரச்சனைகளும் அழுத்தங்களும் தாக்கங்களும் வரும்போது நாம் அந்த அந்த முள் மாதிரி நெருக்கும்போது என்ன ஆயிடுறோம்? பிரச்சனையிலேருந்து விலகிடுறோமா? அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போது ஐஸ்வர்யத்தின் கவலைகளாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு என்ன தரலை? அந்த விளைச்சலுக்குரிய பலனை, அதாவது அந்த விசுவாசத்துக்குரிய உண்மைத்தன்மையை காட்டாதபடி. அப்போ நல்ல நிலத்தில் இருக்கிறவங்க உண்மையும் நன்மையுமான இருதயம் உள்ளவங்க. அப்போ அவங்க பொறுமையுடன் கேட்டு காத்து கொண்டு இந்த உண்மையில் இயேசு கிறிஸ்து 4 வகையான நிலங்களை குறித்து பேசுகிறார். அப்போது 4 நிலங்கள், 4 வகையான ஜனங்கள். கவனிங்க, விதைத்தது இஸ்ரேலுகளிடத்தில், விதைப்பு இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் என்றால் அறுவடையும் அவர்களிடத்தானே நடக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் பல தடவை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, நான் புறஜாதிகளுக்கல்ல, காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்காகவே நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்போது அவரிடம் விதைத்தானே அவர்களிடம் தான் அறுவடை செய்யணும். அப்போது இந்த விதைப்பை அறுவடையும் தன்னுடைய முதலாம் வருகையில் முடித்து விட்டார். அதை தான் இப்போ நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகர் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வராரு. இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் எடுக்க வரப்போகிறாரு. அப்போ அவரை பார்த்து பேசின விஷயங்களை நாம் கவனிக்கலாம். மத்தேயு 3:11-12. மனம் திரும்புதலுக்கு ஏற்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமைப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டெரிப்பார் என்றான். அப்போது இது நடந்துதான். சரி, இதை குறித்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருந்தது. அப்படி என்றால்
என்ன கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டெரிப்பார். அப்போ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா முரத்தில் போட்டு புடைக்கிறது நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம அம்மா பாட்டி மற்றும் இவங்கெல்லாம் முரத்தில் போட்டு புடைக்கிறது. இன்றைக்கி வந்து முறமே பார்க்க முடியல இல்லைங்களா? அப்போது அதுதான் புடைக்கிறது. அப்போது அந்த கோதுமை புடைச்சலில் இருக்கும்போது நம்ம பதர் அது வந்து கீழே விழுந்து அதை காற்றுல பறக்கிறதையும் நிறைய தடவை நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி அந்த பதர்ன்றது வந்து அது காற்று மாதிரி பறந்துடும். அதாவது அந்த புடைக்கும் போது தான் அது தனியாக வெளியில் வரும். அது மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து புடைச்சி நல்ல மணிகளை கோதுமையில் சேர்ப்பார் தான் வந்து யோவான் சொல்கிறாரு. சரி, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் வசனமாகிய விதையை தூவினார். அவருடைய வசனங்களை கேட்டு அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றின அவருடைய அப்போஸ்தலர்கள் மற்றும் சீஷர்கள் நல்ல மணிகளாக பலன் கொடுத்தனர். மற்ற ஜனங்கள் மணிகளின்றி பதரை போலானார்கள். யார் அவங்க? அதுக்கு முன்னாடி யோவான் 4:35 வாசிக்கலாம். அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு எஜமானர் ஆண்டவர்? இதோ வயல் நிலங்கள் அறுப்புக்கு தயாராகி இருக்கிறது அப்படின்னும் போது அப்போஸ்தலரை குறித்து கிறிஸ்து பேசுகிறார். அவர்கள் நல்ல கோதுமை மணிகள். பதர் யார்? வாசிக்கலாம் நம்ம மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேதபாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பார்த்தீங்களா? அப்போ யார் பதறு? வேதபாதகரே உங்களுக்கு ஐயோ அப்படின்னும் போது பூட்டி போடுறாங்க இவங்க. எதை? அதாவது கடவுளுடைய விஷயங்களை யாரும் தெரிஞ்சிக்காதபடி அவங்களும் முழுசாக தெரிஞ்சிக்கிறது இல்லை, மற்றவங்களையும் தெரிஞ்சிக்காமல் விட இருக்கிறதுனால அப்போ யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்போது பதர் மாதிரி தானே இவங்க இருக்கிறாங்க அப்படின்றதான் இங்கே வலியுறுத்துறாரு. அப்போது இன்றைக்கு நம்மளும் சரி அவருடைய சீஷர்களுடைய காலகட்டத்திலையும் ஜனங்க எப்படி இருப்பாங்க என்பதை குறித்து 1 தீமோத்தேயு 1:7 நம்ம வாசிக்கலாம். தங்கள் சொல்கிறது என்னதென்று தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். அப்போது நாம் வந்து நிறைய விஷயங்களை முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாம் பேசுகிறதுக்கு காரணம் என்னாக்கா, நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆதி முதலாய் சொல்லப்பட்ட விஷயங்களை நன்றாக படிக்கணுங்க. ஆதியிலேருந்து ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் நன்றாக பேசணும். அப்போது இடைப்பட்ட கொஞ்சம் விஷயத்தினால நாம் என்ன பேசுகிறோன்றதே அதுதான் இந்த இடத்துல புரியாத பட்சத்தில் நாம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை போதுமானதாக அதுதான் சரியானதுன்றது விடாப்பிடியாக இருக்கிறவங்கள பற்றியும் அப்போது அவங்க வந்து அந்த திருச்சட்டத்தை முழுசாகவும் தெரிஞ்சிக்கல, ஒரு பாரம்பரியமாகவும் தான் அதை கடைப்பிடிச்சாங்க. ஸோ அவங்களுடைய நன்மைக்காக அதை பலனாக எடுத்தாங்க. அப்போது இவங்கெல்லாம் போதகராக இருக்க விரும்புகிறாங்க, பிரபலமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க, அதாவது ரொம்ப செல்வாக்குள்ளவர்களாக இருக்கணுன்றும் நினச்சாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இல்லாத இந்த விஷயங்களில் அவங்க விரும்புகிறது சரியில்லை. அப்போது இது வந்து அதை தான் இங்கே வந்து அப்போஸ்தலன் பவுலும் குறிப்பிடுறார். அப்போது நமக்கும் இது எவ்விதத்தில் பொருந்துதுன்றதை நம்ம சீர்தூக்கி பார்த்து விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. இஸ்ரேல் நாட்டில் பிரதானமான விவசாயம் கோதுமை இப்படி பிரபலமானது. எனவே அவர் அப்போஸ்தலர் மற்றும் சீஷர்களை நல்ல கோதுமை மணிகள் என்கிறார். கோதுமை பயிரானது வளர்ந்து வரும் நிலையில் நல்ல கோதுமை மணி கதிரும் பதரான கதிரும் ஒன்று போலவே இருக்கும். ஆனால் அறுவடை காலத்தில் பதரை சுலபமாக அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நல்ல கோதுமை மணிகளை கொண்ட கதிரானது எடையினால் வளைந்து இருக்கும். ஆனால் பதரான கதிரோ எடை இல்லாமல் நேராக நிமிர்ந்து நிற்கும். அறுவடை செய்யப்பட்ட பின் தூற்றுக்குடையினாலே தூற்றப்படும் போது பதர்கள் காற்றிலே பறந்து போய்விடும். அப்போ இந்த பதர் என்றது ஒரு முதலாம்
நிறைவேற்றாங்க. அப்போ பதர் மாதிரி இந்த இஸ்ரேல் பரிசேயர்கள் சாதுசேயர்கள் இஸ்ரேல் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க பதர் மாதிரி பறந்து போயிட்டாங்க. அதுபோல் இந்த வேத பாதகரும் பரிசேயரும் இருக்கிறார்கள். அப்போது நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலையே தவிர, ஆனால் பரிசேயர்கள்லேயும் அதாவது வந்து இஸ்ரேலர்களில் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. அவங்களுக்குரிய விஷயங்களுக்கு அவங்களுக்குரிய பலனும் இருக்குது என்றதையும், அப்போது இன்றைய ஒரு கடைசி காலகட்டத்தில் ஆபிரகாம் மூலியமாக ஒரு பங்கு உண்டு என்பதையும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நம்ம வருங்காலகட்டத்தில், அதனால தான் நம்ம இஸ்ரேலை இன்றைக்கி கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய விஷயங்களை வச்சு தான் முடிவுகள் மிக நெருக்கமானதாக இருக்குது. அதை குறித்தும் நம்ம வரக்கூடிய காலங்களில் சுருக்கமாக மற்றும் கருத்தாய்வாக மற்றும் உண்மையாக ஆதாரமாக ஆராய்ச்சி செய்து படிக்கலாம், அதை பார்க்கலாம் என்றதில். அதுபோல் இந்த வேத பாதர்களும் பரிசேயர்களும் போல் நாம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதே நியாயப்பிரமாண கட்டளைகளை கராராக, அதே மாதிரி நாம் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கூட நம்ம கவனத்தில் கொண்டு, ஏன்னா அன்பின் பிரமாணத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு 630 13 கட்டளைகள் இருக்குது. ஆனால் நமக்கு 1050 அன்பின் பிரமாணங்கள் இருக்குது. அப்போ அதில் தான் நம்முடைய கவனங்கள் இருக்கணும். அப்போது மணிகளைப் போல அதாவது வந்து பரலோகத்திற்கு செல்ல முடியாதபடி கதவுகளை பூட்டி போட்ட அவங்கள போல நாம் இருக்கக்கூடாது. அப்போது பதரை போல் இல்லாமல் மணிகளைப் போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் இந்த அறுவடையைத்தான் மேற்கொண்டார் என்பதை நம்ம கவனத்தில் கொண்டு, நல்ல மணிகளாய் அப்போஸ்தலர்களை இந்த உலகில் விதையாக விதைத்தவர் மத்தேயு 13:25 நம்ம வாசிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். அப்போது இது என்னங்க? அப்போது கோதுமைக்குள்ளே இது வந்து களைகளை யாரோ வந்து விதைச்சிட்டாங்க. அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு முக்கியமான பாடம்? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பதற்குரிய விஷயங்களை இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டோம். இப்போ வந்து களைகளை குறித்து நம்ம பார்க்க அது என்ன என்றதை பார்க்கலாம். மனுஷர் அதாவது நித்திரை பண்ணும்போது, அப்போது யாருங்க இது? அப்போஸ்தலர் காலகட்டத்தில் சபையில் களைகள் சத்தியங்கள் சாத்தான் விதைத்தான். அப்போ பார்த்தீங்களா, சத்ரு யார்? சத்தியங்களுக்கு மத்தியில் சாத்தான் விதைத்தது. இந்த காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முந்தைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குங்க. அதை குறித்து தான் நான் வரக்கூடிய விஷயங்களில் அதில் நான் எடுத்து அது சரிதானா என்றதை ஆராய்ந்து அதற்குரிய தகவல்களை சரியானதா என்றதை உறுதிப்படுத்தி தான் சுருக்கமாக அதுக்குரிய விஷயங்களை போடுறேன். அப்போஸ்தலர் எருசலேம், அன்னியோக்கியா, அலெக்சாந்திரியா, கான்ஸ்டான்டின், ரோம் ஆகிய 5 இடங்களில் சபைகளை ஸ்தாபித்தார்கள். அப்போது அந்த காலகட்டங்களில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ரோம ஆட்சியாளர்களால் கிறிஸ்துவர்கள் பெருமளவு துன்பங்களை அனுபவித்தார்கள். எனவே அந்த 5 சபைகளின் கண்காணிப்பாளர்களுக்கும் ஒன்று கூடி நம் அனைவரும் தனித்தனியாக இயங்காமல் ஒன்றிணைந்து இயங்கலாம் என்று, ஒன்றிணைந்து போராடுவோம் என்றும் முடிவு செய்தார்கள். அப்படி அவர்கள் ஒன்றிணையும் போது எந்த சபை பொதுவானதாக இருப்பது என இந்த 5 கண்காணிகளுக்கு இடையில் போட்டி வந்துடுச்சு இல்லைங்களா? அந்த 5 கண்காணிகளும் ஜனங்களை கவர்வதற்காக அவர்கள் மனதிற்கு இசைவான சுயமான போதகங்களை, உபதேசங்களையும் கட்டுக்கதைகளையும் சபைகளுக்குள் நுழைத்தார்கள். அப்போது ஜனங்கள் யார் பக்கம் இருக்கணும் அப்படின்றதுல அவங்க பேச்சை கவர்ந்து இருக்கக்கூடிய போதகங்களை அவங்க சத்தியத்துக்கு முரண்பட்டு கட்டுக்கதைகளும் ஏன்னா இந்த மாதிரி போதனைகளை அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி சுய போதனைகளை அதிகமாக சொல்லி அதிகமான ஆதரவை ரோமை சேர்ந்த கண்காணிகள் பெற்றார்கள். அதனால் அவர்களில் சபை பொதுவாக சபையாக ரோமிலிருந்து சபை செயல்பட ஆரம்பித்தது. இது வந்து அப்போஸ்தலர்களுடைய காலகட்ட முடிவுக்கு ஆரம்பத்தில் இது நடக்குதுங்க. லத்தீன் வார்த்தையான காத்தோலிக் என்பதற்கு பொதுவான என்று பொருள். மேலும் அச்சபை ரோமில் இருந்ததால் ரோம் காத்தோலிக்
எனவும் அழைக்கப்பட்டது. அதன் கண்காணிமானவர் பிஷப் என்றும் அழைக்கப்பட்டது. பிஷப் என்றால் மினிஸ்ட்ரி, அதாவது மந்திரி என்று பொருள். இப்படியாக உருவான பொதுவான சபையான ரோம் கத்தோலிக் சபையில் அநேக அசாத்தியங்களும் வசனங்களுக்கு முரணான சட்டங்களும் இருந்தன. இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் முன்னதாகவே எச்சரித்திருந்தார் என்றதை நாம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அப்போஸ்தலர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, பவுலை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் வந்து ரொம்ப படித்தவர், பிரபலமானவர், அது மட்டும் இல்லாமல் மிக செல்வந்தர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் படித்த நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா மேதைகள். ஸோ அவங்கக்கிட்ட எல்லாம் அவங்க ரொம்ப தொடர்பு கொண்டு மேலும் அதில் சிறந்து விளங்கினவங்க. அப்போது அந்த சத்தியத்திற்காக அதெல்லாம் அந்த பேர் புகழ் பணத்தை எல்லாம் போட்டுட்டு சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போஸ்தலர் 20:34 நம்ம கவனிக்கலாம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கு என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அப்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த கைகளினால் வேலை செய்தாங்க. இப்போ இன்றைக்கி என்னங்க என்னன்னு பார்க்கும்போது, சபைகளில் கண்காணிகளுக்கும் தசம பாகங்களும் சபைகளிடத்தில் வசூலிக்கப்பட்டது. இன்றளவும் பெரும்பாலான சபைகளில் வசூலிக்கப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய திருச்சட்டம் பவுல் அறிந்தால் கூட அந்த திருச்சட்டம் வந்து கிறிஸ்து மூலமாக முடிவுக்கு வந்தது. அதனால் அந்த தசம பாகத்தை அதோடைய திருச்சட்டம் முழுக்க இல்லாமல் அன்பின் பிரமாணங்களாக சுவிசேஷம் முதல் கொண்டு அதாவது சாட்சியாகமம் முதல் கொண்டு அந்த 27 புத்தகங்களில் உள்ளக்கூடிய 1050 அன்பின் பிரமாணங்களை கை கொள்ளணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் விட்டு அவங்க கை செய்து வேலை செய்து அதை மற்றவங்களுக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சத்தியத்தை விட்டுட்டு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க. அப்போ பேர் புகழ் பணத்துக்காகவும் சுய இச்சைகளுக்காகவும் முதலிடம் கொடுத்து வசனத்தை பின்னுக்கு தள்ளிட்டாங்க என்பது தான் அங்கே இதனுடைய பொருள். இன்றைக்கி கூட நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா. அப்போது நம்ம இப்போ ஏன் இதை வந்து ஸ்லேடில் வசனங்களை குறித்து நம்ம பார்க்குறோன்னாக்கா, வசனங்களுக்கு தான் அப்போஸ்தலர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு அறிவுரைகள் சொன்னார்கள். அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கட்டப்பட்டவர்களாகவும் நிலை நிற்பவர்களாகவும் கிறிஸ்துவ மூலமாக வழிநடத்தப்படுபவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளவும் 1 தீமோத்தேயு 4:1 நாம் வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் இதில் போட்டிருக்கு இல்லைங்களா, ஆனால் சில பைபிளில் வந்து ஆவி அப்படின்னு தான் போடும். இந்த ஆவிக்குரிய விஷயங்களை 30 வகையான ஆவிகள் பைபிளில் இருக்குது. அதை குறித்து நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கலாம். அப்போது அவர் ஒரு நபர்னா 30 வகையான ஆவி எப்படி இருக்கும்? அப்போது ஆவி என்ற விஷயத்தை பைபிள் என்ன சொல்லுது? அப்போது ஆவி வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்டாக பொய்யுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போது இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்போஸ்தலன் பவுல் இதை பதிவு செஞ்சிட்டார். அப்போது பொய்யருடைய மாயத்தினாலே பிசாசுகளின் உபதேசத்தினாலே செவி கொடுத்து, அப்போது செவி கொடுக்கறதுன்றது வந்து நாம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ கேட்பதில் கவனம், இவங்க வந்து பைபிள் அடிப்படையில் இது சொல்கிறாங்களா என்ற கவனிப்பு இல்லாதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அப்போது செவி கொடுத்துட்டாங்க. அப்போ செவி கொடுக்குறவங்க எப்போவுமே உண்மையை சார்ந்து தான் அவங்க அந்த விஷயங்களை கேட்கணும் அப்படின்றத நம்ம கவனத்தில் கொள்ளணும். மத்தேயு 23:8-9 இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கை சொல்கிறாரு. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். அப்போது இந்த தலைமை ஸ்தானத்தை குறித்து தெளிவாக விளக்கிட்டாருங்க. யார் பாஸ்டர், யார் போதகர், அதை தான் இங்கே பூமியில் ஒருவனையும் அந்த மாதிரி
பிதா என்றும் குருகள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். இப்போ நீங்கள் அனைவரும் சகோதரர். இப்போ போதகர் நமக்கு யார்? அவரே கிறிஸ்து இயேசு. அப்போது அவர் தான் நமக்கு போதகராக இருக்கிறார். அப்போஸ்தலர்களின் காலகட்டத்தில் பின்னால் பல அசாத்தியங்களும் நுழைந்து விட்டன. அப்போது கவனக்குறைவு அதிகமாக இருந்ததுனால பல தவறான விஷயங்கள் உள்ளே நுழைந்தது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த இரண்டாம் உலகில் முடிவில் இயேசு கிறிஸ்து இரண்டாம் அறுவடையில் செய்ய வருகிறார். அந்த இரண்டாம் அறுவடை என்ன என்பதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். இரண்டாவது அறுப்பு நல்ல மணிகளிலிருந்து களைகளை பிரிப்பது. முதிர் பயிர் இயேசு கிறிஸ்துவ போல் வளர்கிறவர்கள். அப்போது இந்த இயேசு கிறிஸ்து பண்புகளை நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு தகவல் இன்ஃபர்மேஷனாக பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பண்புகள் தான் மணிகள் மாறி அந்த குணாதிசயத்தை அதை குறிப்பிடுது. அப்போது இனி குழந்தைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு எல்லாவற்றிலும் வளர வேண்டும். பார்த்தீங்களா? நம்ம எல்லாவற்றிலையும் ரொம்ப கவனமாக வளர வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகிறது. எபேசியர் 4:11 வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். பார்த்தீங்களா? நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இங்கேயும் அந்த வசனத்தினுடைய வலியுறுத்தல் நமக்கு இருக்குது. அப்போது எப்போவுமே நாம் விசுவாசத்தில் பூர்ண புருஷராக இருக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். அப்போது ஏன் கவனமாக இருக்கணுன்றதுக்கு ஒரு எச்சரிப்பான விஷயங்களை பைபிளிலிருந்து வெளிப்படுத்தல் 14:15 வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தை, அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசில் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். அப்போது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அரித்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பார்த்தீங்களா? அப்போது இந்த அறுவடை காலகட்டத்தில் நாம் இருக்கிறதுனால நாம் கோதுமை மணிகளாக எப்படி தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்றதில் அப்போது அறிவால் என்பது வேத வசனங்களை குறிக்கும். அது ஒரு புறமும் கருக்குள்ள, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு புறம் மட்டும் இல்லை, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாய் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? இந்த வார்த்தையில் போன வாட்டி அந்த வசனங்கள் ஆவியான, இதில் ஆவின்னு போட்டிருக்கு பாருங்கள். அப்போது இது சரியான டிரான்ஸ்லேஷன்ஸ் என்னன்றதை இங்கிலீஷில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துக்கலாம். கன்கார்டன்ஸும் இருக்குது. ஸோ அதுலேயும் தகவல்களை சேகரிக்கப்பட்டு இது தெளிவாக போடப்பட்டிருக்கு வசனங்களை என்பதை கவனத்தில் கொண்டு அந்த விஷயங்களை நிதானித்து கவனிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போது தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கற்குள்ள பட்டாயம் என்ற இந்த வசனத்தை அப்போது எபேசியர் 6:17 ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிச்சிடலாம். அப்போது இரட்சணிப்பு என்னும் தலை சிறையும், இப்போது நல்ல வார்த்தையில் சொல்லனாக்கா மீட்பு என்னும் தலைக்கவசம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது என்னது இது ஆவியின் பட்டாயம்? அப்போது இரண்டாம் அறுவடையானது கோதுமையிலே இருந்து களைகளை பிரிப்பது. அப்போது இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் களைகளை பிரிப்பது அப்படின்றாக்கா, அதாவது ஒழுக்க சம்பந்தமான மனநிலை. அப்போது இதை பகுத்தாராய்ந்து நம்மை சீர்திருத்தி மற்றவர்களிடம் இருப்பதா இல்லையா என்று பார்ப்பதற்கில்லை, நம்மை சீர்படுத்த அந்த கருக்குள்ள இருபுறம் உள்ள பட்டாயத்தை நாம் வகையறுத்து மீட்பை தலைக்கவசமாக போட்டுக்கொண்டு, அதை தான் இங்கே சொல்கிறார்.
அதாவது பட்டயத்தை எடுத்துங்க. கடவுளுடைய வார்த்தை என்னும் ஆலோசனை, அதாவது அது வழிநடத்துகிற அந்த வழிநடப்புக்கு எப்போதுமே கவனம் செலுத்துங்க. அப்போது இரண்டாம் அறுவடையானது கோதுமையிலிருந்து களைகளை பிரிப்பது. முதலிலே களைகள் பிடுங்கப்படாமல் அறுப்பு காலம் மட்டும் வளர விடப்பட்டு பிடுங்கப்படுகிறது. ஏனென்றால் முதிர்ந்த பயிரானது வளைந்து களைகளுக்குள் மறைந்திருக்கும், களையானது வளையாமல் நிமிர்ந்து நிற்கும் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த இரண்டாம் அறுவடையில் என்ன என்றதை நம்ம கவனத்தில் கொள்ளலாம். இப்போ இரண்டாம் அறுவடையில் கோதுமை சரியான போதனை, களை தவறான போதனை. அப்போது கோதுமை சரியான போதனை என்றால் அந்த 1,44,000 பேர் கடவுளுடைய வார்த்தையில் சரியான போதனையால் உட்கொள்ளப்பட்டு என்ன கோதுமை மணிகளாக, அப்போ தவறான போதனைகளை கலைகளாகவும் நாம் இருக்கக்கூடாது என்பது தான் இந்த வசன விளக்கங்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது என்பதை கவனத்தில் கொண்டு, அறுப்பு காலத்தில் கோதுமை மணிகளுக்கு எவ்விதமான சேதமும் ஏற்படாமல் களைகளை சுலபமாக இனம் கண்டு அறுத்து விடலாம். அதுபோல் இப்போது பொய் சத்தியங்களை களைகளைப் போல நன்றாக வளர்ந்து நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. உண்மையான சத்தியங்கள் கோதுமை மணி போல வளைந்து களைகளுக்குள் மறைந்திருக்கிறது. தேவ வசனமாகிய பட்டயத்தில் அறுவடை செய்ய போவது நிமிர்ந்து நிற்கும் களையான பொய் சத்தியங்களை முதலாவது அறுத்து சுட்டெரிக்க ஒப்பு கொடுப்பார். இதுவே இரண்டாம் உலகில் முடிவில் நடக்கப் போகும் இரண்டாம் அறுவடை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என் அன்பானவர்களே. அதனால் தயவாக நாம் இந்த விஷயங்களை நன்றாக உள்வாங்கி சத்தியங்களை கோதுமை மணி போல் நாம் வளைந்து சத்தியத்திற்கு வளைந்து கொடுப்பவர்களாக, அந்த வசனங்களுக்கு கவனம் செலுத்தாமல் அலட்சியப்படுத்துவது என்பது என்னவென்றால் அந்த சத்தியத்திற்கு நாம் வளையாமல் நிமிர்ந்து நிற்பதை, அதுவே கலையாக இருக்குது. அப்போது வசனத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு கவனம் கொடுத்து மனத்தாழ்மையோடு அடிபணிகிறோமோ, அது கடவுளுடைய வார்த்தை, அதற்காக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த ஆலோசனைக்கு இசைவாக நடக்க வேண்டும் என்பது தான். அப்போது அது கொஞ்சம் பலுவானது தான். ஆனால் அந்த பாரத்தை எப்படி தாங்கிக்கிட்டு அந்த கோதுமை மணி வளைந்திருக்கோ, நாமளும் இந்த ஆலயமாகிய அவருடைய சாரீரத்தில் எப்போதும் இருதயத்தில் எண்ணங்களால் மனத்தாழ்மையாக வளைந்து கொடுப்பவர்களாக, மென்மையானவர்களாக, தன்மையானவர்களாக இருப்பது ரொம்ப அவசியம். அப்போது நம் கோதுமை மணிகளாக எப்போதும் அவருடைய களஞ்சியத்தில் இருப்போம் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த 2 அறுவடைகளை இப்போது நம்ம பார்த்தோம். இப்போ 3வது விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது 3வது இருவகை ஆட்டின் நியாயத்தீர்ப்பு. அது என்ன இருவகை ஆட்டின் நியாயத்தீர்ப்பு? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும். அப்போது இது எதை அடையாளப்படுத்துது? இந்த 3ஆம் உலகத்தில் இந்த செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது, செம்மறி ஆடு தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடு தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் என்ற அந்த அதிகார வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது 3ஆம் உலகத்தில் நடக்கப் போகும் இந்த விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இது எப்போ நடக்கும்? மனுஷகுமாரன் தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் ராஜாதி ராஜாவாக, சகல ஜனங்களும் அவரிடம் சேர்க்கப்படுவார்கள். அப்போது இந்த நியாயத்தீர்ப்பு ஏன் நடக்குது, எதனால் நடக்குது என்பதை நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை மத்தேயு 25:31 நாம் வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போது சகல ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றால் அது எந்த மாதிரி ஜனங்கள் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இப்போத்திய ஜனங்கள் 2ஆம் உலகம், அது 3ஆம் உலகம்னாக்கா எந்த மாதிரி அது ஜனங்கள் என்றது நமக்கு தெளிவாக புரியணும் இல்லையா? அதை தான் 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கலாம்.
ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ என்ன இந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் திரும்ப கொடுத்தல் காலம் வரும். நம்முடைய மரணமான நிலையெல்லாம் மரணம் நீக்கப்பட்டு நாம் நோய் நொடி இல்லாமல், அப்போது எந்த ஒரு முதிர் வயதும் இல்லாமல், அப்போது ஒரு 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 பூரண நிலை. அப்போது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோங்களா, பூர்ணவர்களாக நிலை நிற்க, பூர்ண புருஷர்களாக, இப்படியெல்லாம் அந்த வார்த்தைகள் அடிக்கடிக்கு ஏன் பயன்படுத்தப்படுதுன்னா அதுக்குரிய ஆழமான விஷயம் மறைஞ்சிருக்குங்க. அப்போது இந்த ஒரு நபர்கள் உயிர் தெரிந்து வந்தவங்களை, அப்போது அந்த மாதிரி நல்ல ஆசீர்வாதங்கள் நம்ம போன படத்தில் கூட பார்த்தோம். இப்படி நிறைய ஆசீர்வாதங்களும் அவங்க நேருக்கு நேராக அதிசயங்களும் அடையாளங்களும் கண்ணுக்கு நேராக பார்த்துருந்தும் கூட அவங்க பொல்லாத இருதயமான தவறான எண்ணம் கொண்டு என்ன செய்வாங்க, செம்மறி ஆடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் வெவ்வேறாக பிரிக்கிறதுக்கு காரணமாக ஆயிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போது 1000 வருடம் முடிவில் சாத்தான் அவிழ்த்து விடப்படுவான். அப்போது ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வாசித்தோம்ல, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல. அப்போது ஆதாமை நீ எப்படி மோசம் பண்ணியோ, அப்போ ஒரு நபரை மோசம் பண்ணி தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மரணம் வந்து எல்லாருமே மரித்து கஷ்டப்பட்டு போனாங்க. ஆனால் அப்போது ஒருவன் இப்போது என்ன சொல்கிறாருனாக்கா, கடவுளையும் கிறிஸ்துவையும் அறிகிற அந்த கடல் போன்ற அறிவு, அதாவது எப்படி கடலில் வந்து தண்ணி நிறைஞ்சிருக்கோ அது மாதிரி அவங்களுடைய அறிவு என்னும் மனக்கண் நிறைஞ்சி, அதாவது அறிவுபூர்வமாக நிறைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ எப்படி அவனை மோசம் பண்ணுவ. அப்போது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு. அப்போது இந்த வெள்ளாடுகள் போன்ற மனநிலை உள்ளவங்க அதனுடைய உடனே அவங்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதம் கிடைத்ததுனால, இப்போ கூட நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, தங்க நகை கழுத்தில் போடுற வரைக்கும் அது நமக்கு அதனுடைய அருமை தெரியாது. அது தொலைஞ்சி போகும்போது தான் ஐயோ அதனுடைய அருமை, அதனுடைய விலை மதிப்பு எப்பேற்பட்டது. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, கவனம் இல்லாதது, அதனுடைய மதிப்பை உணராதது. அப்போ கவனமும் மதிப்புணர்தலும் இல்லை என்றால் அலட்சிய மனப்பான்மை நம்மளை பல நஷ்டங்களுக்கு ஆளாக்கி பல பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் அதனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் உயிரை கூட இழந்துடுறாங்க இல்லையா. அதுதான் நிரந்தரமான அந்த அலட்சிய மனப்பான்மையினால் அவங்க என்ன நிலைமைக்கு ஆளாகிறாங்க என்றதை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 20 நல்ல நிலைமைக்கு ஆளாகிறவங்களை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலயமா நம்ம அவங்கள பற்றி முழு வர்ணனை நமக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ நம்ம நல்ல விஷயங்களை தியானிக்கலாம். இப்போது மத்தேயு 25 32 34 வாசிக்கலாம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதரித்துக் கொள்ளுங்கள். அப்போ பார்த்தீங்களா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இயேசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா. அப்போது இந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறாரு. மத்தேயு 25 30 அதுலேயே என்ன சொல்கிறாரு பாருங்கள். 30 37 38 வாசிக்கலாம். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தீர்கள், எனக்காக என்னை சேர்த்து கொண்டீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, பார்த்தீங்களா, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உனக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உனக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? அப்போது அவர் சொல்கிறார் பாருங்கள், கவனத்தில் கொள்ளுங்க. என்ன பதில் சொல்கிறார் நம்ம எஜமானர்? அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரனார இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, நம் ராஜாதி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மனநிலையை எதுக்கு ஒப்பிடுறார் பாருங்கள்.
அப்போது இது என்னதுங்க, இது பசியாக இருக்கிறோம், தாகமாக இருந்தோம், உடை இல்லாமல் இருந்தோம், இதை எதை அர்த்தப்படுத்துதுனாக்கா நல்ல குணாதிசயங்களை அர்த்தப்படுத்துதுங்க. ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரி இந்த குணாதிசயத்தில் என் சகோதரர் உன்னை போல் பிறர் நினை அப்படின்னு சொல்கிற அவருடைய கட்டளையை கடைபிடிச்சவங்க. அப்போது தன்னை போல் மற்றவங்க மேலே அன்பு காமிச்சவங்க. அப்போது அதை எந்த சகோதரருக்கு நீங்கள் அப்படி செஞ்சு நான் சொன்னதை கடைப்பிடிச்சிங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. அப்போ அந்த 2ஆம் மரணத்துக்கும் அவங்க போகலை. சரி, இந்த செம்மறி ஆட்டுக்கு இந்த நல்ல மனப்பான்மை உள்ளவங்கள ஒப்பிடுறாரு. அப்போது வெள்ளாட்டின் குணலட்சணம் அது என்னங்க? அவைகள் வெவ்வேறான வழியில் செல்லும். இப்போது வெள்ளாட்டு செம்மறி ஆடு இது சம்பந்தமாக 10 தகவல்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பாடத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் உள்ள குணாதிசயங்களை பார்த்திங்கன்னா அதை கொண்டு தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஏன் செம்மறி ஆடு சொல்கிறாரு, ஏன் வெள்ளாடு சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே அதோடைய குணாதிசயத்தை நன்றாக புரிந்தவர் இருக்காருங்க. அப்போது ஒரு ஆட்டை மட்டும் இல்லை, மனிதனுடைய மனநிலையில் ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் என்ன இருக்குது, என்ன சுபாவங்கள் இருக்குன்றதை நன்றாக தெரிஞ்சவர். அப்போது வெள்ளாட்டு என்பது வெவ்வேறு வழியில் செல்லும். அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு நிலையற்ற, அதாவது ஒரு நல்ல மனப்பான்மையில் அது இல்லை. அதை யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு சுபாவமுடையதாக இருக்குது, தன்னிஷ்டப்படி போகக்கூடியதாக இருக்குது. அந்த வெள்ளாடுன்றது பார்த்திங்கனாக்கா அதுக்கு பின்னாடி தான் மேய்ப்பன் போவான். வெள்ளாட்டுக்கு பின்னாடி தான் மேய்ப்பன் போவான். ஏன்னா அது வழி தவறி அந்த சைடு போவோம், இந்த சைடு போவோம், அதை தட்டி தடவி கோலில் தட்டி அதை குரல் கொடுத்து அதை ஒரு வழிப்படுத்திக்கிட்டு போவான். ஆனால் செம்மறி ஆடு பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி செய்யவே மாட்டான் அந்த மேய்ப்பன். ஏன்னா அவன் முன்னாடி நடந்து போவான். செம்மறி ஆடு தன் மேய்ப்பன் எப்படி போகிறாரோ அதே அதை ஃபாலோ பண்ணி அவர் ஒரு குரல் கொடுத்தாக்கா நிற்கும், ஒரு குரல் கொடுத்தாக்கா நடக்கும், ஒரு குரல் கொடுத்தா, அதாவது அதோடைய செய்கைக்கேற்ற அவர் எப்படி பயிற்றுவிக்கிறாரோ அப்படியே மேய்ப்பனை தான் அது ஃபோக்கஸ் பண்ண. அப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 குணலட்சணங்களும் எப்பொழுதும் ஒரே கூட்டமாக இருக்கும் செம்மறி ஆட்டை போல் மேய்ப்பன் குரல் கேட்டு ஒன்றான் பின் ஒன்றாக செல்லும், தனி வழியில் செல்லாது. நாமும் தனி வழியில் செல்லாதபடி இந்த 3வது அறுவடை. எனவே இன்று நாம் 3 விதமான விஷயங்களை நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? 1, கோதுமையிலிருந்து பதரை பிரிப்பது. அது யாருன்னா, பதர்னா யூதர்களிலிருந்து நல்ல யூதர்களை பிரிப்பது 1ஆம் அறுவடை என்பதை நம்ம பார்த்தோம். 2, கோதுமையிலிருந்து களைகளை பிரிப்பது. இன்றைக்கு உலக கிறிஸ்துவ ஜனங்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை பிரிப்பது, அதாவது 2ஆம் அறுவடை. 1ஆம் அறுவடை யூதர்களுடைய நல்ல யூதர்களிலிருந்து கெட்ட யூதர்கள். அப்போ அந்த பதரை போல் இருந்தவங்களை 1ஆம் அறுவடை. அப்போது 2ஆம் அறுவடை களைகளை பிரிப்பது என்பது உலக கிறிஸ்துவ ஜனங்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை பிரிப்பது. அப்போது இந்த 2ஆம் அறுவடையில் நம்ம கிறிஸ்துவின் பண்பு மனப்பான்மையை காட்டுவது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போது 3வது நியாயத்தீர்ப்பு வெள்ளாட்டிலிருந்து செம்மறி ஆட்டை பிரிப்பது தேவனுடைய ராஜ்யத்தில் நடப்பது. அப்போது 3வது விஷயத்தில், அதாவது 3வது நியாயத்தீர்ப்பில் இன்னும் விளக்கமாக பின்வரும் காலத்தில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போது நாம் முன்பு பார்த்தபடி நம்ம எவ்வளவு படிக்கிறோம் என்பது முக்கியம் இல்லைங்க, எந்த அளவு மனசில் பதியது தான் முக்கியம். மற்றவர்களிடம் அன்பு காட்டும் முதல் வழி அனுதாபம், அவர்களை அவங்க சூழ்நிலையிலிருந்து பார்ப்பது. அதுதான் உன்னை போல் பிறரை நேசி. அப்போது சத்தியத்தை தெரிஞ்ச நாமளும் மற்றவர்களிடம் இந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இல்லைங்களா, நீங்கள் விளக்கை எடுத்து கூடையில் மூடி வைப்பீங்க இல்லையா, அதனுடைய அனல் தாங்காது இல்லையா, அது எல்லாருக்கும் பயன்படும்படி, அது வெளிச்சம் கொடுப்படி விளக்கு தாண்டில் வைப்பிடுங்க. அதே மாதிரி சத்தியம் என்னும் உண்மை சத்தியத்தை அதை எல்லாருக்கும் முன்பாக அது தாண்டில் வைக்கப்பட வேண்டும். அதுபோல் அந்த வெளிச்சத்தில் நாம் பயன்பெற தேவனுடைய கிருபை நம் அனைவரோடும் இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தாமே உங்களை பொறுமையோடு கேட்ட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.